உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல பெல் டச் பண்ணுங்க. வணக்கங்க. இன்னைக்கு நான் செய்ய போகிறது பூரி உருளைக்கிழங்கு. இதுக்கு தேவையான பொருள் 1/4 கிலோ உருளைக்கிழங்கு, அதை தோல் நீக்கி வேக வச்சுக்கோங்க. 2 வெங்காயம், அதை நீல வாக்கில் இந்த மாதிரி அரிஞ்சு வச்சுக்கோங்க. 2 பச்சை மிளகாய், அதையும் நீல வாக்கில் அரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு துண்டு இஞ்சி, அதை சீவி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ நான் இதை எப்படி செய்யறதுன்னு காமிக்கிறேன். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறோம். அதில் 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடுகு போட்டிருக்கிறோம். அது பொரிஞ்சிடுச்சு. இப்போ 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டிருக்கிறோம். இது கொஞ்சம் செவரட்டும். கடலைப்பருப்பு செவந்துடுச்சு. அடுத்தது கருவேப்பிலை போடுவோம். அடுத்தது இந்த வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் அதிலே போட்டு நல்லா வதக்கிக்குவோம். வெங்காயம் பாதி அளவு வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சியும் போட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கிடுவோம். இப்போ இஞ்சியோடைய பச்சை வாசனையும் போயிடுது. இப்போ நம்ம 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்குவோம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, இதை போட்டு நல்லா கொதிக்கட்டும். இப்போ இந்த கிரேவி நல்லா கொதிக்குது. இந்த டைமில் நம்ம இந்த உருளைக்கிழங்கை இப்படி பொடி பொடியாக உதிர்த்து நம்ம போட்டுக்கணும். ஏன்னா உருளைக்கிழங்கு அந்த கிரேவியில் கரைஞ்சிதுன்னா அதுதான் டேஸ்ட்டாக இருக்கும். கட் பண்ணிலாம் போடவே கூடாது. பாருங்க, பூரி கிழங்கு ரெடி ஆயிடுச்சு. கட்டியாகவும் ஆயிடுச்சு. இதோட நம்ம ஆஃப் பண்ணிடுவோம். பாருங்க, பூரி உருளைக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்க. சப்போஸ் இந்த உருளைக்கிழங்கு குருமா மீந்துருச்சுன்னா தோசைக்குள்ள இந்த உருளைக்கிழங்கு குருமா வச்சு சாப்பிடுங்க. மசாலா தோசை மாதிரி சூப்பராக இருக்கும். இட்லிக்கு இதை தொட்டு சாப்பிடலாம், நல்லாவே இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. மீண்டும் சுவையான, சுலபமான, ஆரோக்கியமான சமையலோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.